இங்க நகை கடைக்கு வந்து ஒரு பொண்ணு என்ன பண்றானா, யாருக்கும் தெரியாம அங்க இருக்க ஒரு காஸ்ட்லியான நெக்லஸ் எடுத்து லப்புக்குன்னு வாய்க்குள்ள போட்டுக்கிறா. அப்படி போட்டுக்கிட்டவ அதுக்கப்புறம் நைஸா அந்த கடையை விட்டு எஸ்கேப் பண்ணலான்னு போகும்போது அப்ப தெரியாம உள்ள வந்து ஒரு போலீஸ்கார இடிச்சரா. அப்படி இடிச்சவளுக்கும் ஒரே ஷாக்கு, ஐயோ மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல இருக்கும்போது அப்ப அந்த போலீஸ்கார் வந்துட்டு சாரிமா அப்படின்றாரு. ஆனா இவளாலையும் பேச கூட முடியல அப்படின்ட்டு. அப்ப இவன் என்ன பண்றானா, இப்ப மட்டும் நம்ம போனோம் அப்படின்னா நாம தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அதனால இவன் என்ன பண்றானா, திரும்பவும் நகை வாங்குற மாதிரி அந்த கடைக்குள்ள போயிடறான். அப்ப உள்ள வந்த அந்த போலீஸ்கார் கடையோட மேனேஜர் கிட்ட, சார் என்னோட ஒய்ஃபுக்கு ஒரு நெக்லஸ் ஒண்ணு வேணும் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த நெக்லஸை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் அந்த பொண்ணு நோவஸோட இருக்கும்போது அப்ப அந்த போலீஸ்காரர் என்ன நினைச்சான்னு தெரியல, சடனா அந்த பொண்ணு, ஏமா கொஞ்சம் வாயேன், இல்ல என்னோட ஒய்ஃபுக்கு ஒரு நெக்லஸ் ஒண்ணு வாங்க வந்திருக்கேன், எனக்கு இதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது, சோ வந்து உன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல நெக்லஸா பார்த்து கொடுமா அப்படின்னு மாதிரி சொல்றாரு. இவ்வளோ ஐயோ இவன் விட மாட்டான் போலகுது, சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவ வெறும் ஊன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு வந்து அங்க இருக்க ஒரு நெக்லஸ் காட்டுறான். ஆனா அந்த மேனேஜர் என்ன சொல்றானா, சார் இந்த நெக்லஸ் நல்லா தான் இருக்கும், ஆனா இதை விட பெஸ்டான ஒரு நெக்லஸ் என் கடையில இருக்கு, இதோ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவன், ஐயோ சார் என் நெக்லஸை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். என்னன்னு பார்த்தா அந்த நெக்லஸ் தான் எடுத்து வாய்க்குள்ள விட்டுருக்கா. சார் இங்க கொஞ்சம் வாங்க, இப்பதான் அந்த நெக்லஸ் எங்க பார்த்தேன், அதுக்குள்ள நெக்லஸ் காணும், சோ இந்த கடைக்கு வந்தவங்க யாராவது அந்த நெக்லஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு ஐயோ மாட்டிக்கும் போலகுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, அங்க இருக்க ஒரு நெக்லஸ் எடுத்து அப்ப அங்க கடைக்கு வந்த ஒருத்தனோட பாக்கெட்ல நைஸா அவனுக்கு தெரியாம போடுறா. அப்படி போடுறது மட்டும் இல்லாம சார் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கை காட்டி வர விட்டுறா. சோ இதை பார்த்துட்டு போலீஸ்கார் வந்துட்டு அவனை செக் பண்ணி பார்த்துட்டு பாக்கெட்ல இருக்க அந்த நெக்லஸை எடுத்துறாரு. சார் மேனேஜர் சார் இதோ இங்கதான் இருக்குது நெக்லஸ், இவன் தான் எல்லாத்தையும் திருடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவன் வந்துட்டு, சார் என்ன சொல்றீங்க, நான் எதுவும் தெரியல சார் அப்படின்னு சொல்றான். அப்புறம் எப்பறம் அந்த நெக்லஸ் அவன் பாக்கெட்ல வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தரவா செக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப அவன் என்ன சொல்றானா, சார் கொஞ்சம் விடுங்க சார், என்ன பர்ஸ் ஃபுல்லா பணம் வச்சிருக்கேன் சார் நானு, அப்புறம் எதுக்கு சார் திருணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்டு இந்த பொண்ணு, ஆஹா இவனை மாட்டி விட்டு நம்ம எஸ்கேப் பண்ணலான்னு பார்த்தா இவன் கரெக்டா பாயிண்டா பேசுறானு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, நைஸா போயிட்டு அவனோட பர்ஸ் எடுத்து அந்த பர்ஸ்ல இருக்க காசு எல்லாத்தையும் இவன் எடுத்துக்கிட்டு அந்த பர்ஸை கீழே போட்டுறா. சோ இதை கேட்டவரை அவனை செக் பண்ணி பார்த்தா பர்ஸ் இல்ல. டேய் முதல்ல அவனோட பர்ஸே இல்லடா அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, சார் அங்க கொஞ்சம் பாருங்க சார் கீழே விழுந்திருக்கு அப்படின்றா. சோ இதனால இவரு அந்த பர்ஸை எடுத்து பார்த்தா பர்ஸ்ல காசு இல்ல. டேய் என்ன என்கிட்டே போய் சொல்றியா, நடரா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஹேண்ட் கப் எல்லாம் மாட்டி ஸ்டேஷனுக்கு கூட்டு போக அப்ப இந்த கேப்ல இந்த பொண்ணு நைஸா அந்த கடையை விட்டு எஸ்கேப் பண்ணலான்னு போகும்போது அப்ப அந்த போலீஸ் வந்துட்டு, ஏமா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இதை கேட்ட ஒரு பேனிக்ல அந்த நெக்லஸை முழுங்கிடுறா. சோ அவ்வளவுதான், அந்த நெக்லஸ் வந்து இவ தொண்டையில மாட்டிக்குது. இவ தொண்டையை பிடிச்சிட்டு தண்ண ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து போலீஸ்காரோ, ஏமா உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அப்ப அவன் வந்துட்டு, சார் கொஞ்சம் ஹேண்ட் கவர் ரிலீஸ் பண்ணுங்க சார், நான் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணானா உடனே வந்து அந்த பொண்ணோட வயித்தை பிடிச்சி அழுத்த தொண்டையில ஸ்டக் ஆயிருந்தது, கீழே விழுந்துருது. அவ்வளவுதான். இதை பார்த்த மேனேஜர், சார் இந்த நெக்லஸ் தான் அது அப்படின்னு மாதிரி சொல்றாரு. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு அங்கேயே மயங்க விழுந்துறா.